ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட இவர்கிட்ட ஆலோசனை கேட்டதாக கூட செய்திகள் இருக்கு. அப்படி பெரிய வேல்யூவான டைரக்டராக இருந்த அவர் தன்னோட அடுத்த படத்துக்கு அன்னைக்கு பீக்கில் இருந்த அந்த கதாநாயகியை புக் பண்ண போகிறாரு. அப்போ அந்த டைரக்டர் கூடவே அவரோட நண்பரும் போகிறாரு. அப்போ அந்த கதாநாயகி வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தாங்க. வந்திருந்த அந்த 2 பேருக்குமே அந்த பொண்ணு தான் டீ காஃபி ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு டீ காஃபி கொடுத்ததோட சரி, அதுக்கு பிறகு குளிஞ்சதான முறவே இல்லை. ஆனால் டீ காஃபி கொடுத்த அந்த செகண்டில் அந்த பொண்ணை டைரக்டர் பார்த்துடுறாரு. அந்த பொண்ணை பார்த்த அடுத்த செகண்டே அந்த டைரக்டர் தான் புக் பண்ண வந்த கதாநாயகியை விட்டுட்டு இந்த பொண்ணையே தன்னோட அடுத்த படத்துக்கு போடலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. இதை கூட வந்து அவரோட நண்பர்கிட்டையும் சொல்கிறாரு. இதை கேட்டு சாக்கான அந்த நண்பர், சார் அந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்குற பொண்ணு, நீங்கள் பாட்டுக்கு அதை கதாநாயகியாக போட போகிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சரியாக வராது. நீங்கள் யாரை கதாநாயகியாக புக் பண்ண வந்தீங்களோ தயவு செஞ்சு அவங்களே போடுங்க, ஏன் இந்த வேண்டாத ரிஸ்க்குன்னு அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, அந்த கதாநாயகியை வச்சு யார் வேணாலும் படம் எடுப்பாங்க, ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட படத்தில் அந்த வேலைக்கார பொண்ணு தான் கதாநாயகி அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே சொல்லிட்டாரு. இதை விட இதில் அடுத்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அந்த வேலைக்கார பொண்ணை கதாநாயகின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக அந்த பொண்ணுக்கு மேக்கப் டெஸ்ட்டு. அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட சொல்லி அன்றைக்கி ரொம்ப பிரபலமான மேக்கப் மேனாக இருந்த ஒருத்தட்ட அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட சொல்கிறாரு டைரக்டர். ஆனால் டைரக்டர் சொன்னாலும் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட முடியாதுன்னு அடம்பிடிக்கிறாரு அந்த மேக்கப் மேன். அது மட்டும் இல்லை, என்ன அந்த டைரக்டர் பைத்தியம் கீச்சியும் பிடிச்சிச்சா, கதாநாயகி மேக்கப் போட்டால் பரவாயில்ல, வீட்டில் டீ காஃபி கொடுத்த பொண்ணுக்கெல்லாம் மேக்கப் போட சொன்னால் என்ன அர்த்தம்னு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. இதில் பாவம் அந்த பொண்ணோட உண்மையை கொஞ்சம் யோசிச்சுப்பாங்களேன். என்னங்கடா இது, நம்ம பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் வேலையாச்சும் பார்த்துட்டு இருப்போம், இதில் தேவையில்லாமல் நம்மளை நடிக்க வாழ்ந்தாங்க, நாம் நடிக்க வந்தால் அந்த ஆளுலாம் மேக்கப் போட முடியாதுன்னு நினச்சி கிட்டத்தட்ட அந்த பொண்ணு மயங்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த பொண்ணு தான் என்னோட கதாநாயகின்னு உறுதியாக சொல்லி அந்த பொண்ணை தன்னோட படத்தில் ஹீரோயினை நடிக்க வச்சாரு அந்த டைரக்டர். எவ்வளவு தன்னம்பிக்கையோடு அந்த டைரக்டர் நடிக்க வச்சாரோ அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த ஒரே படத்துலேயே அவங்க மிகப்பெரிய பேரையும் புகழையும் சம்பாதிச்சாங்க. சொல்லுவாங்கல்ல, ஓவர் நைட்டில் எல்லாமே மாறி போச்சுது. அது மாதிரி அந்த கதாநாயகி அந்த ஒரே படத்தில் தமிழ் திரையுலகத்தோட கனவு கன்னியாவே மாறிட்டாங்க. அவங்களுடைய அந்த கண்ணும் அவர் பேசிய டயலாக் டெலிவரியும் அன்னைக்கு ரசிகர்களை கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கு. அதுக்கு பிறகு அவங்களோட கேரியரும் சரி, வாழ்க்கையும் சரி எங்கேயோ உயரத்துக்கு போயிடுச்சு. சரி, யார் அந்த கதாநாயகின்னு கேட்குறீங்களா? அந்த கதாநாயகி தான் தமிழ் சினிமா மறக்கவே முடியாத டி.ஆர். ராஜகுமாரி. டி.ஆர். ராஜகுமாரி தான் கதாநாயகின்னு உறுதியாக நின்ன அந்த பிரபல டைரக்டர் யாருன்னா அவர் தான் டைரக்டர் கே. சுப்பிரமணியன். பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கிய அந்த திரைப்படம் தான் கச்சதேவயானி. ராஜகுமாரி நடித்த அந்த கச்சதேவயானி திரைப்படம் வெளியானப்ப கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவே அதிர்ந்து போனதா அன்னைக்கு இருந்த சினிமா விமர்சகர்கள் எல்லாம் சொன்னதா செய்திகள் இருக்கு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட நாடோடி மன்னன் படத்துக்கு சரோஜாதேவியை கதாநாயகியை முடிவு பண்ணப்ப டைரக்டர் கே. சுப்பிரமணியன் கிட்ட தான் எம்ஜிஆர் ஐடியா கேட்டதா கூட ஒரு செய்தி படித்த ஞாபகம் இருக்கு. தன்னோட வசீகரத்தாலையும் இனிய குரலாலையும் நடிப்பு திறனாலையும் தமிழ்நாட்டை ஒரு 4 நூற்றாண்டு காலம் கிரகடிச்சிருக்காங்க டி.ஆர். ராஜகுமாரி. இன்றைக்கும் கூட தமிழ் சினிமா நினைவு கூறப்படுற இடத்துல டி.ஆர். ராஜகுமாரி இருக்காங்க. அவர் நடித்த சந்திரலேகா திரைப்படம் ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசனோட பிரம்மாண்டமான படைப்பு. தமிழ் சினிமாவோட பட்டியலில் சந்திரலேகா படத்துக்கு நிரந்தரமான இடம் உண்டு. அந்த படத்தின் மூலமாக டி.ஆர். ராஜகுமாரி அகில இந்திய அளவிலையும் புகழடைஞ்சாங்க. எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் படத்தில் இடம்பெற்ற மன்மத லீலையை வென்றார்ன்ற பாட்டு இன்றைக்கும் கூட ரீமிக்ஸ்லாம் கலக்கிட்டு இருக்கு. டி.ஆர். ராஜகுமாரி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார்களாக இருந்த எம்.கே.டி. பாகவதர், பி.யு. சின்னப்பா, எம்.கே. ராதா, டி.ஆர். மகாலிங்கம், ரஞ்சன் இவங்க கூடலாம் ஹீரோயினாக நடித்தாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட மிக ஆரம்பத்தில் நடித்த படம் பணக்காரி. இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான். அந்த படத்தோட ஹீரோ நாகையா, அவருக்கு ஜோடியாக தான் ராஜகுமாரி நடிச்சிருக்காங்க. நடிகர் திலகத்தோட ராஜகுமாரி நடித்த மிக முக்கியமான படம் மனோகரா. அதில் அவர் நடித்த வசந்த சேனை கேரக்டர் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. தமிழ் சினிமாவில் கேமரா போனம் தனக்கு எப்படி அமைஞ்சா தன்னோட அழகும் நடிப்பும் சிறப்பாக வரும்னு ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா ராஜகுமாரி. இதே வித்தையை பின்னாட்களில் தெரிஞ்சவ தான் அஷ்டாவதானின்னு அழைக்கப்பட்ட நடிகை பானுமதி. நடிகர்களில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இதை ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாருன்னு செய்திகள் இருக்குது. எம்ஜிஆர் கூட ராஜகுமாரி நடித்த பெரிய சக்ஸஸ் படம் எதுன்னா உலயபாகாவலி தான். அதில் எம்ஜிஆரோட ஃபேராகவும் நடிச்சிருப்பாங்க. புதுமைப்பித்தன் படத்துலையும் எம்ஜிஆர் கூட நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆரோட பெரிய இடத்து பெண் படத்தில் ராஜகுமாரிக்கு கேரக்டர் ரோல். எம்ஜிஆரோட அக்காவா அவங்க நடிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் அவரோட சகோதரர் டைரக்டர் டி.ஆர். ராமண்ணா படத்தில் ராஜகுமாரி நடிச்சிருப்பாங்க. இதில் பாசம்னு ஒரு படம், இந்த படத்துக்கும் டைரக்டர் ராமண்ணா தான். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்தாங்க. இந்த படத்தில் தான் மலையாளத்தில் பெரிய சக்ஸஸ் படமான செம்மீன் படத்தில் நடித்த சீடா இந்த பாசம் படத்தில் தான் இன்னொரு கதாநாயகி என்ட்ரி ஆனாங்க. பின்னாட்களில் செம்மீன் சீடானே இந்த கதாநாயகி புகழ் பெற்றாங்க.
இந்த பாசம் திரைப்படம் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்திலேயே இது ஒரு ஃபெயிலியர் படம் தான். இதில் எம்ஜிஆர் ஒரு மாறுபட்ட கேரக்டரில் திருடனாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு அம்மாவா டிஆர் ராஜகுமார் நடித்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதாவது இந்த படத்தோட ஒரு காட்சியில் எம்ஜிஆரை டிஆர் ராஜகுமாரி கண்ணத்தில் அறையணும். அப்படி ஒரு சீன் எடுக்கணும்னு டிஆர் ராஜகுமாரிகிட்ட டைரக்டர் ராமண்ணா சொன்னார். ஆனால் எம்ஜிஆரை நான் அறையிற மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ராஜகுமாரி. ராமண்ணாவும் எவ்வளவோ மன்றாடி பார்க்குறாரு. ராஜகுமாரி கடைசி வரைக்கும் கேட்குறதா இல்லை. கடைசியில் எம்ஜிஆர் தான் காட்சி சிறப்பாக வரணும்னா நீங்கள் அரைஞ்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுதான் நல்ல ஃபீலிங்கையும் கொடுத்தோன்னு வற்புறுத்தி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் டிஆர் ராஜகுமாரி அந்த காட்சியை எடுக்கவே சம்மதிக்கிறாரு. மகன் எம்ஜிஆர் டிஆர் ராஜகுமாரி மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தாருனோ அவரை தன்னோட சகோதரியாகவே பாவித்தாருன்னு கூட செய்திகள் இருக்கு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.